ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா எஷையா 62 அதிகாரம் 4வது வசனம். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமல் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமாங்க, இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது? எருசலேம் ஒரு காலத்தில் பாழான தேசம் என்றும் கைவிடப்பட்ட தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. ஆனால் இனி அப்படி அழைக்கப்படாமல் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், அதனால்தான் எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 21:1 வசனத்தில் பாருங்க, வேதத்தில் யாருடைய பெயர் எப்சிபா என்று கூறப்பட்டுள்ளது? நம்ம எசேக்கியா ராஜாவனுடைய மனைவி பெயர் தாங்க எப்சிபா. ஆமாங்க, மனாசேவனுடைய தாயார் பெயர் தான் எப்சிபா. உங்களுடைய வாழ்க்கை கூட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றதா? பாழான தேசத்தை போல் உங்களுடைய குடும்பம் வாழ்க்கை இருக்கின்றதா? கர்த்தர் நம்மை பார்த்து எப்சிபா என்று சொல்கிறார். எப்சிபா என்றால் கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார், அவளில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அர்த்தம். நிச்சயமாக நம்முடைய பாழான வாழ்க்கையை பசுமையாக மாற்ற நம் ஆண்டவரால் கண்டிப்பாக முடியுங்க. எப்சிபா என்னும் பெயர் கொண்டவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரா? இல்லவே இல்லை. அப்படி தப்பாக எண்ணாதீர்கள். நம் அனைவரின் மீதும் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். எஷையா 61:3 பாருங்க, தேவன் உங்கள் துயரத்தை மாற்றி ஆனந்த தைலத்தை தருவார் என்றுள்ளது. கடந்த கால தோல்விகள், வேதனைகள் அல்லது தனிமை இனி உங்கள் அடையாளமாக இருக்கவே இருக்காதுங்க. பியூலா என்றால் மனம் முடித்தவள், திருமணமானவள் என்று. அதாவது தேவன் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய ஆசீர்வாதமான உடன்படிக்கைக்குள் கொண்டு வருகிறார் என்று அர்த்தங்க. இப்போ இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் சூழ்நிலையை மாற்றி ஒரு புதிய பெயரையும் கிருபையையும் சமாதானத்தையும் தேவன் உங்கள் குடும்பத்தின் மீது ஆசீர்வாதமாக வைக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா.